லூசிஃபர் 2 படத்துக்கான ட்ரெய்லர் நாளைக்கு மதியம் 1:08 வரப்போகுது. மார்ச் 27 மூவி ரிலீஸ் ஆகும். விஷாலோட அடுத்த படத்தை ரவி அரசு டைரக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு நியூஸ் இப்ப வந்திருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரவி அரசு ஈட்டி மாதிரியான மூவிஸ் எடுத்திருக்காரு. மகேஷ் பாபு 29க்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. ஆனா என்னோட சோர்ஸ் அதுக்கான அப்டேட் கொடுக்கவே இல்ல. அதனால நானும் அதை பத்தி அப்டேட் கொடுக்கல. இப்ப அதை பத்தின அப்டேட் கிடைச்சிருக்கு. என்னன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே முடிஞ்சிருச்சு. ஒடிஷால ஷூட்டிங் போயிருக்கு. டாக்டர் மூவில வந்த ரகுராம் குட் பை அக்லி மூவிலையும் வில்லன் ரோல் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி அர்ஜுன் தாஸும் மூவில வில்லன் தான். சோ இவரும் ஒன் ஆஃப் த வில்லனா மூவிக்குள்ள இருக்காரு. கார்த்திக் சுப்ராஜோட பர்த்டே ஸ்பெஷலா ரெட்ரோ மூவில இருந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் கிளிம்ஸ் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெட்ரோ மூவிக்கான செகண்ட் சிங்கிளும் மார்ச் 21 ரிலீஸ் ஆக போகுது. மே 1 மூவி ரிலீஸ் ஆகும். சூர்யாவோட அடுத்த படத்தை வெங்கி அட்லூரி டைரக்ஷன் பண்ண போறாரு. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன் இந்த அப்டேட்டை. இப்ப இந்த மூவில ஃபீமேல் லீடா மமிதா பைஜி நடிக்க வாய்ப்பு இருக்கு நியூஸ் இப்ப வந்திருக்கு. மமிதா பைஜி கிட்ட இப்போ டாக்ஸ் போகுது. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். STR 49 மூவில சந்தானா நடிக்க போறது கன்ஃபார்மானு கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். தக்லைஃபி மூவிக்கான டீசர் ட்ரெய்லர் பத்தி கேட்டிருக்காரு. படம் ஜூன்ல தான் வருது. சோ அதனால இதை பத்தி அப்டேட் இப்போதைக்கு இல்ல. இதுக்கான அப்டேட் லேட்டா தான் வரும். குட் பை அக்லி மூவில மொத்தம் எத்தனை சாங்னு கேட்டிருக்காரு. 2 to 3 சாங் இருக்குன்னு இப்போதைக்கு சொல்லப்படுது. இந்தியன் 3 மூவில இருந்து லைக்கா விலக போறதா சொல்றாங்க. இது உண்மையான கேட்டிருக்காரு. இந்தியன் 3 படமே டிராப்ங்கிற மாதிரி நியூஸ் இப்ப போகுது. சோ படம் நடக்குமாங்கிறதே இப்போதைக்கு தெரியல. ஜீவாவோட அடுத்த படம் இனிமே தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ண நான் சொல்றேன். கைதி 2 மூவில யாருக்கு சேலரி அதிகம், லோகேஷுக்கா இல்ல கார்த்திகான்னு கேட்டிருக்காரு. 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப கூலி படத்தை கம்பேர் பண்ணும்போது வேணா லோகேஷோட சம்பளம் கார்த்தியை விட அதிகமா இருக்கும். ஆனா கைதி 2 வரும்போது லோகேஷ்க்கு சம்பளம் கொஞ்சம் கம்மியா தான் கொடுப்பாங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.